Hello guys, welcome back to Attack Cybersecurity. நான் இன்னைக்கு என்ன பிளாக் பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி ஜாப்ஸ் ஓவர் crowded in 2023 அண்ட் மை கரண்ட் சிச்சுவேஷன் இன் யூகே தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதில வந்துட்டு இப்போ ஜாப்ஸ் வந்துட்டு எப்படி போயிட்டுருக்குது, ஃப்ரெஷருக்கு ஜாப் எப்படி இருக்கு, அண்ட் யூகேல சிச்சுவேஷன் வந்துட்டு எப்படி போயிட்டுருக்கு ஜாப்ஸ்க்கு எல்லாமே அப்படின்றத, எஸ்பெஷலி ஃபார் சைபர் டொமைன் வந்துட்டு நான் சொல்ல போறேன். ஏன்னா நான் வந்துட்டு ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க கைஸ். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் தென் இந்த பிளாக் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணது தான். பிளாக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் கைஸ். மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல் அஜாக் சைபர் செக்யூரிட்டி. Almost like 353 videos we have just published related to cyber security, ethical hacking, and then digital forensics investigation, and also bug bounty. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனல் கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் பிங் மீ இன் மை இன்ஸ்டாகிராம் ஜாக் சைபர் செக்யூரிட்டி அஃபிஷியல். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கைஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த பிளாக் வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் வந்துட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃப்ரெஷராக இப்போ நான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் யூகேல. ஸோ அதனால தான் இங்கே கரண்ட் சினாரியோ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத நான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ நான் வந்துட்டு பேச்சுலர்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் இன் சைபர் செக்யூரிட்டி இந்தியாவில் முடித்தேன். ஸோ முடித்த கையோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்ஸ் வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யூகேல வந்துட்டு மாஸ்டர்ஸ் இன் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன். ஸோ ப்ளூ டீம் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டெஃபர்ஷியர் யூனிவர்சிட்டியில் முடிச்சு, இப்போ தான் கரண்ட்டாக முடிச்சு வெளியே வந்திருக்கேன் நான். ஓகேவா? ஸோ ஒரு 1 மந்த் ஆகுது கோர்ஸ் முடிச்சு அண்ட் ஐ ஹவ் ஸ்டார்டட் டு அப்ளை ஆன் மை கிராஜுவேட் ரவுட் விசா. ஸோ இப்போ வந்துட்டு என்னால் ஜாப்ஸுக்கு ஃபுல் டைம் ஜாப்ஸ் எல்லாமே அப்ளை பண்ண முடியும். பட் இதில் ஒரு காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷர். என்கிட்ட வெறும் ஃப்ரீலான்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ கரண்ட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐம் ஜாப்லெஸ் டூயிங் மை ஃப்ரீலான்சிங் சர்வீசஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே என்ன ரோல்லாம் நான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி அனாலிசிஸ்ட், பெனிட்ரேஷன் டெஸ்டிங், டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேட்டர் அண்ட் தென் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் அப்படின்ற இந்த ஒரு 4 ரோலுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ வாட் ரியலி ஹேப்பன்ஸ் வென் ஐ அப்ளை ஃபார் ஜாப். ஸோ இந்த ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு என்னோட ரெஸ்யூம்லாம் பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணி, பெர்ஃபெக்ட்டா லைக் ரெஸ்யூமு, அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி, நான் ஒரு ஒரு 1 வீக் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ஜாப்ஸ் வந்துட்டு யூசிங் லிங்க்டின், கிளாஸ்டோர் அண்ட் தென் இண்டீட்ல வந்துட்டு ஒரு 100 ஜாப்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். பட் எல்லா ஜாப்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஐ ஒன்லி ஜஸ்ட் ரிசீவ்ட் 15 ரெஸ்பான்ஸஸ் பேக். ஒரு இமெயில் 15 ரெஸ்பான்ஸ் இமெயில்ல வந்தது. அந்த எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "வி கான்ட் மூவ் ஃபார்வர்ட் வித் யுவர் அப்ளிகேஷன்" அப்படின்ற இந்த ஒரு மெசேஜ் தான் வந்தது. இது யாரையும் பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக இல்ல. ரியாலிட்டி என்ன நடக்கு அப்படின்றது, எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் நான் இந்த ப்ளாக்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கைஸ். ஓகேவா? ஸோ இதனால இப்போ வந்துட்டு ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? எதுக்கு எனக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது? அப்படின்னு நான் தேடி பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு லைக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? அண்டு இப்போ டிராஸ்டிக்கான ஒரு க்ரவுட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சைபர் செக்யூரிட்டிக்குள்ள இருக்குது. ஏன்னா வந்துட்டு லைக் இந்த லாக்டவுன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பக் பவுண்டி, இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு, ஸோ தே ஜஸ்ட் ஸ்டார்டட். பட் இப்போ ப்ளூமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ வந்துட்டு ஏஐ ப்ளூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதில வந்துட்டு நெறைய பேர் போயிடுறாங்க. ஸோ ப்ளூமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ கான்செப்ட்டா இருந்தாலும் சரி, இந்த சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட்டா இருந்தாலும் சரி, அதுக்கான க்ரவுட் வந்துட்டு அதிகமா போயிட்டே இருக்குது. ஸோ கம்பேர்ட் டூ 2018 நான் 2018ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்போலாம் வந்துட்டு அ காலேஜ்லாம் அப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில காலேஜஸ்ல மட்டும் தான் இந்த ஸ்பெஷலைசேஷன் எல்லாமே இருந்தது. பட் இப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா காலேஜ்லயும் இந்த ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. அவ்வளோ க்ரவுடும் ஜாஸ்தி. ஸோ அதுக்கேத்த மாரி தான் வந்துட்டு ஜாப் மார்க்கெட்டும் வந்துட்டு இங்க இருக்குது. அண்ட் யூகேல இப்போ நீங்க சொல்லவே தேவையில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃப்ளேஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நெறையா பிரச்சனை போயிட்டுருக்கு இங்க ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ அ இப்போ வந்துட்டு இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் 1 டூ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. நான் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரெஷர். ஒன்லி வித் ஃப்ரீலான்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு பாதி இது வந்துட்டு எனக்கு ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்குது. அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. லைக் ஹால் ஆஃப் ஃபேம். ஸோ இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. ஐ ஹவ் காட் லைக் வெரி குட் ஹால் ஆஃப் ஃபேம்ஸ் ஃப்ரம் மெனி ஹைலி ரெப்யூட்டட் கம்பெனிஸ். ஸோ இது எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. சர்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்துட்டு XRY அண்ட் தென் CHலாம் இருக்குது. அண்ட் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
OSCP, PNPT, CISSP அப்படின்ற இந்த ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் அப்படின்றதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நேஷனாலிட்டி இஷ்யூஸ் வரும். அதாவது சில டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் பி லைக் ஸ்டேயிங் மினிமம் இன் யுகே ஃபார் அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் அதுக்கான ரெசிடென்சி ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்மகிட்ட இருக்காது. ஏன்னா நம்ம வந்துட்டு ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு மாஸ்டர்ஸ் வந்துட்டு படிச்சுட்டு அப்படி வந்துட்டு நான் ஜாப் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஸோ 1 இயர் தான் ஆகுது நான் முடிச்சு. 1 இயர்ல தான் யூகேல இருக்கிறேன் நானு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஜெக்ஷன் மெயில்ஸ் தான் வந்துட்டுருக்கு. அண்ட் அதுக்கான ஃபீட்பேக்கும் வந்துட்டு எனக்கு எதுவுமே வரல. பட் நான் ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல எனக்கு இதுதான் ஒரு மேஜர் ட்ராபேக்கா இருக்குது. லைக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தான். ஓகே. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா, ஸோ அதுக்கு ஒரு சினாரியோ சொல்றேன் பாருங்க. ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட். ஸோ இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் அ ஓகே. அதுக்கு முன்னாடி வந்துட்டு, ஸோ இந்த ஒரு பாயிண்ட் சொல்லிர்றேன். லைக் இப்ப எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிடையாது. ஸோ என்ன மாரி சுத்தி இருக்க லைக் என்ட்ரி லெவல் ஜாப் அப்ளை பண்றவங்க வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கவங்க எல்லாருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் ஆயிட்டு தான் இருக்குது. ஓகேவா? இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை இன்டேக் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ். மேக்ஸிமம் ஏசியன் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ ஹை இன்டேக்ல வந்துட்டு 2022ல வந்திருக்காங்க. ஸோ அதுக்கே வந்துட்டு அவ்ளோ ஜாப் வந்துட்டு பற்றாக்குறையா இருக்குது. சாரி பற்றாக்குறையா? தப்பா சொல்ட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ அவ்ளோ ஜாப் வந்துட்டு ரொம்ப நெருக்கடியா இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். நான் ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் டெர்ம். ஓகேவா? ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 2022ல இப்போ வந்துட்டு நான் கிராஜுவேட் ஆக போறேன். இது இல்லாம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 2023 இன்டேக்லாம் வந்துட்டு அவ்ளோ இன்டேக் இருக்குது. ஸோ அவங்களோட நெலமலாம் என்னன்றத நெனச்சாலே பயமா தான் இருக்குது. ஓகே. ஸோ 2வது சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அ அவங்க வந்துட்டு நெட்வொர்க் என்ஜினியர் வந்துட்டு இந்தியால வந்துட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு அப்ளை பண்ணும்போது 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்க ஒரு ஹையர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணாங்க. பட் அவங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் மெயில்ஸ் எல்லாமே இருந்தது. ஃபைனலா வந்துட்டு ஒரே ஒரு லக்ல வந்துட்டு ஒரே ஒரு ஜாப் கிடைச்சது நெட்வொர்க் என்ஜினியர். பட் அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அஸ் அன் என்ட்ரி லெவல்ல தான் கிடைச்சது அவங்களுக்கு. ஸோ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி லெவல்ல தான் கிடைக்குது. ஸோ நான் அகைன் சொல்லிட்டேன், இது ஒரு பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக இல்ல. ரியாலிட்டி என்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகேவா? ஓகே. இது நம்ம சாரி இது யுகேல தான் இருக்கு அப்படின்றத பார்த்தா, நான் வந்துட்டு ரீசென்ட்டா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர்கிட்ட நான் அ அ லைக் இன்ஸ்டாகிராம்ல பேசிட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவரும் வந்துட்டு என்ட்ரி லெவல் ஜாப் தான் அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இந்தியால அப்ளை பண்ணாரு. அவரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறையா கம்பெனிஸ் வந்துட்டு எடுக்கவே இல்ல. பட் ஹி ஹாஸ் லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹால் ஆஃப் ஃபேம் சாரி ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்றேன் பாருங்க. லைக் ஹி ஹாஸ் மெனி ரெப்யூட்டட் ஹால் ஆஃப் ஃபேம்ஸ் எல்லாமே வச்சிருந்தாரு. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேஷன்ஸ் இல்ல அப்படின்றது காரணத்துக்காக நெறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ சர்டிஃபிகேஷன் அப்படின்றப்போ அவங்க வந்துட்டு சிஹெச் வந்து எதிர்பார்த்தாங்க ப்ரோ என்கிட்ட அப்படின்றத சொன்னாங்க. சாரி. ஸோ இதனால இந்த மாரி நெறையா சினாரியோஸ்னால எனக்கும் ரிஜெக்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஐ வில் கெட் அன் ஜாப் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. லெட்ஸ் சி ஹவ் இட் வொர்க்ஸ். ஸோ ஹவ் டு லேண்ட் ஆன் ஜாப்ஸ். ஸோ மறுபடியும் வந்துட்டு நான் இதுக்கு ரிசர்ச் பண்ணும்போது எப்படி ஃபர்தரா நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத நினைக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜாப் ரெஃபரல். ஸோ எல்லா வீடியோவும் பார்த்துட்டேன். போத் லைக் யுகே பேஸ்டா இருந்தாலும் சரி, இந்தியா பேஸ்டா இருந்தாலும் சரி, நெறையா வீடியோஸ்ல வந்துட்டு இந்த ஜாப் ரெஃபரல் மூலியமா தான் உங்களால ஜாப் எடுக்க முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க யுகே வரதா பிளானா இருந்திருந்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வித் பீப்பிள். நெறைய கான்டாக்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ நானும் இப்போ ஒரு சில 2, 3 ரெஃபரல் கேட்டு பார்த்துருக்கேன். பட் கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையான்னு தெரியல. பிகாஸ் அகைன் ஐம் எ ஃப்ரெஷர். லெட்ஸ் சி ஹவ் இட் ஒர்க்ஸ். 2வது வந்து சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு காலகட்டத்தில ஜாப் அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேஷன்ஸ் கேட்குறாங்க. எஸ்பெஷலி ஃபார் சைபர் டொமைன்ற நான் சைபர் டொமைன்ல இருக்கிறதுனால சொல்றேன். ஸோ தே எக்ஸ்பெக்ட் சர்டிஃபிகேஷன் லைக் CEH, CISSP, PNPT அண்ட் தென் OSCP. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப்ஸ் வந்துட்டு நீங்க பண்ணலாம். ஸோ நீங்க வந்துட்டு காலேஜ் முடிச்சது நீங்க யுஜியா இருந்தாலும் சரி, பிஜியா இருந்தாலும் சரி. ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் இருந்ததுன்னா வந்துட்டு காலேஜ் படிக்கும்போதே நீங்க வந்துட்டு பண்ணுங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்ஸ்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களோட ரெஸ்யூம்ல வந்துட்டு வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மாரி சும்மா ஆட் பண்ணலாம். இந்த மாரி நான் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக. அதுவும் வந்துட்டு பண்ணலாம் நீங்க. நானும் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன். அது வச்சுமே எனக்கு கிடைக்கல. இன்டர்ன்ஷிப்லாம் 2 இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன இன்டர்ன்ஷிப் லைக் 1 மந்த் அப்படின்றத. பட் ஸ்டில் ஐ டிட்ன்ட் கெட் இட். அண்ட் 2வது வந்துட்டு இப்போ இன்டர்ன்ஷிப் முடிச்சாலும் கூட, நீங்க என்ட்ரி லெவல் ஜாப் அப்ளை பண்ணும்போது டோன்ட் அப்ளை ஆஸ் அன் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் அப்படின்றத அப்ளை பண்ணாதீங்க. அதுக்கு பதில் வந்துட்டு
ஒரு டெக்னீஷியன் ஜாப் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாலண்டியர் ஜாபுக்கு வந்துட்டு போங்க. சின்ன சின்ன ஸ்டெப்லாம் எடுத்தா தான் வந்துட்டு அந்த அடுத்த ஸ்டெப்புக்கே போ முடியும். ஸோ, நீங்க உங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இதுவே இல்லன்னு நெனச்சீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு நெனச்சீங்கன்னா, இட்ஸ் பெட்டர் டூ அப்ளை அஸ் எ சைபர் செக்யூரிட்டி டெக்னீஷியன்ஸ் ஆர் ஃபாரன்சிக் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம் நீங்க. ஆர் எல்ஸ் வாலண்டியர் ஜாப் இருந்தா கூட நீங்க போலாம். ஏன்னா, அங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும்போது டெஃபினெட்லி அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு என்ட்ரி லெவல் ஜாப்க்கு வந்து நீங்க லைக் ஜூனியர் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அனாலிசிஸ்ட் அப்படின்ற ஜாப்க்கு வந்துட்டு டெஃபினெட்லி யூ கேன் கோ வித் இட். இது வந்து நான் யூகேல இருக்கவங்களுக்கு சொல்றேன். இந்தியால வந்துட்டு எனக்கு எப்படி தெர்ல. பிகாஸ் இப்ப நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் டெக்னீஷியன்ஸ் ஜாப்க்கு வந்துட்டு நெறைய அப்ளை பண்ணுங்க. அதுல கிடைச்ச பிறகு, அதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது நீங்க என்ட்ரி லெவல் ஜாப்க்கு அகைன் லைக் ஜூனியர் டிஜிட்டல் ஃபாரன்சிக் அனாலிஸ்ட், ஜூனியர் சைபர் செக்யூரிட்டி அனாலிசிஸ்ட்ன்னு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்டின்றாங்க. ஸோ, அட் லாஸ்ட் கன்க்ளூஷன்ல வந்துட்டு யுகே ஜாப்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, இட்ஸ் அன் காம்படிட்டிவ் ஜாப் மார்க்கெட் கைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசெஷன், இன்ஃப்ளேஷன், அதுக்கு அடுத்தது மெனி இன்டேக்ஸ், மெனி இன்டர்நேஷனல் இன்டேக்ஸ் அப்டின்றப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல தான் இப்ப நான் இருக்கேன். அண்ட் அகைன் ஹோப்ஃபுல்லி ஜாப் கிடைச்சா எனக்கு நல்லாயிருக்கும். லெட்ஸ் சி ஹவ் இட் வொர்க்ஸ். அண்ட் இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் சம்மரி லைக் பேசிக் சர்டிஃபிகேஷன் வந்து வச்சுக்கோங்க. நெட்வொர்க்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். இஃப் யூ ஆர் கோயிங் டு கம் அண்ட் ஸ்டடி இன் யுகே, இஃப் யூ ஆர் கோயிங் டு கெட் அ ஜாப் அதுக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அண்ட் சுத்தி இருக்கவங்களையும் வச்சு சொல்றேன். நீங்க அண்டர் கிராட் முடிச்சீங்கன்னா, டோன்ட் கம் டூ யுகே டூ பர்சியூ மாஸ்டர்ஸ். ஏன்னா அவ்ளோ இன்டேக் இருக்குது. ஜாப் கிடைக்கின்றது கஷ்டம் தான். ஸோ அதுக்கு பதில் ஒரு 3 இயர்ஸ் இல்ல ஒரு 2 டூ 3 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு ஒரு 22ல வந்துட்டு ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 22ல வந்துட்டு உங்களுக்கு அண்டர் கிராட் முடிக்கிறீங்கன்னா, ஒரு 24, 25 வரைக்கும் வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க எங்கன்னா, இந்தியாவிலேயே வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு நீங்க மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா, யூ வில் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்போ வந்துட்டு ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கைஸ் உங்களுக்கு. ஓகேவா? இதான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ தான் என்னோட இந்த சிச்சுவேஷன் தான் நான் போயிட்டுருக்கு. லெட்ஸ் சி ஹவ் இட் வொர்க்ஸ். இது ஒரு ஸ்மால் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்சது தான் கைஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. ஸோ கற்ற வைப்போம், கற்றதை பற்ற வைப்போம். இந்த மாரி நெறையா ப்ளாக்ஸ் படிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, யூ கேன் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு மை ப்ரீமியம் மெம்பர்ஷிப். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அஜாக்ஸ் சைபர் செக்யூரிட்டி மெம்பர்ஷிப் வந்து நீங்க குடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு 40 ப்ளாக்ஸ் வந்து ரிலேட்டட் என்கிட்ட இருக்குது. ஸோ ஆல் ரிலேட்டட் டு டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் பக் பவுண்டி. ஸோ அதுக்கான ரோட் மேப் என்ன அப்படின்றது எல்லாமே நான் இங்க குடுத்துருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. கற்ற வைப்போம், கற்றதை பற்ற வைப்போம். லேர்ன் எவ்ரி டே. ஹாப்பி ஆர்ட்டிங். Thank you so much. We can meet in next video guys.